எஸ். சோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளையன்ட்ஸ் ஒரு ஃப்ரீலான்சரா ஒரு கிளையண்டோடைய கான்டென்ட் ஒண்ணு நம்ம அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு அவங்களோட கிளையன்ட்ஸுக்கு அவங்க எப்படி பெயின் பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஒண்ணு பெயின் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா இஷ்யூஸ் சால்வ் பண்றது அந்த மாதிரி. ஓகே, ஐம் யூசிங் DeepSeek ஏன்னா he has emotions I feel. கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பாத்தீங்களா, டீப் சீக்க பத்தி சாட் ஜிபிட்ட கேட்டோன்னே எவ்வளவு சிம்பிளா இது சொல்லுது. காம்படிட்டர். இப்போ டிரெக்டா போட்டுடலாம். மை கிளையண்ட் இஸ் அ பியூட்டிஷியன் wanted to grow online, wanted to grow their business in platforms such as Instagram, Facebook and YouTube. நீங்க சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இன்க்ளூட் யூடியூப் இன் யோர் லிஸ்ட். பிகாஸ் யூடியூப்ல நல்லாவே வியூஸ் போகுது, சும்மாவே வியூஸ் போகுது. சரிங்களா, யூடியூப். ஸோ பாயிண்ட் அவுட் 10 pain points of a beautician who could. நீங்க இதெல்லாம் ஓனா யோசிக்கணும்னு இல்லை, இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணா போதும். சரியா? who could not able to grow online. அவங்களால ஆன்லைன்ல grow பண்ண முடியல as a சோஷியல் மீடியா மேனேஜர்னே போடலாம். மேம் ஒரு டவுட், பெயின் பாயிண்ட்ஸ் அவன் மாத்திட்டாமா? பெயிண்ட் சாரி. தேங்க்யூ மேம். As a social media manager, I wanted to give 10 extraordinary tips to my client. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Let us see. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதுதான். இங்க பாருங்க, ஹை குவாலிட்டி போஸ்டர்ஸ் அத ரீல போஸ்ட் பண்ணணும், ஃபாலோவர்ஸ் கூட என்கேஜ் பண்ணணும்,
இது வந்து கிளையண்ட் ஆஃப் த மந்த். இது வந்து கிவ் அவேஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல அது. தென் இன்ஸ்டாகிராம் பயோவை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். யூசர் ஃப்ரெண்ட்லி கேப்ஷன்ஸ் அண்ட் ஹேஷ்டேக்ஸ் எழுதணும். கோ லைவ் வீக்லி. வீக்லி லைவ் போகும்போது இதெல்லாம் நமக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட்? மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட கொலாபரேட் பண்ணணும். ரன் டார்கெட்டட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். இது அடுத்த லெவல். தென் யூடியூப் சேனல்ல வந்து டுட்டோரியல்ஸ் போடுங்க. அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம், இந்த இந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல நான் வந்து ஃபுல் டுட்டோரியல் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு. ஓகே. அண்ட் இப்போ இது வந்து நான் உங்களுக்கு 30 days கண்டென்ட் கேலண்டர் கொடுக்கட்டுமான்னு கேக்குது. எஸ், கிவ் மீ 30 days content plan for reels to solve my clients issues with the question answer method. எனக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் மெத்தட்ல எனக்கு ஒரு 30 கண்டென்ட் கூடன்னு கேட்டிருக்கேன். இது பியூட்டிஷியனோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்குது. ஏன் உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்குது, உங்களோட ஷாம்பு ஏன் வந்து அது இது கொடுக்குது, முடி கொட்டுறதுக்கு ரீசனா இருக்கு, எப்படி பிரைடல் மேக்கப்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற கண்டென்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸ்கின் கேர் ஸ்ட்ரகிள்ல ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன, அது என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு, இல்லைன்னா வந்து ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஆஹ் ஒரு ஸ்மைலி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ப்ரோ டிப்ஸை வந்து நாம கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சருமே கேட்கலாம். ஓகே. விச் ட்ரீட்மெண்ட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட்? ப்ரோ ப்ரோ லேமினேஷன் என்ன, ஸ்வைப் இஃப் யூ மேட் திஸ் மேக்கப் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இனிமே பண்ணாதீங்க, அதை நீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்ப நான் வந்து இதுக்கு வந்து கண்டென்ட்டும் கேட்கறேன். சிமிலர் தான். இங்க வந்து அந்த பியூட்டிஷியன் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலா வேற நீங்க வந்து மாத்தி போட்டுட்டாலே போதும். நான் இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி ஒரு வேர்ட்ல போட்டு உங்களுக்கு அனுப்புறேன், சரியா? இது கிளையண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே.
இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா, இல்லைன்னா நான் இதையும் அப்படியே காப்பி பண்ணி போட்டு தந்துடுறேன். இது வந்து எப்படி பிரிச்சிருக்குன்னா, கான்செப்ட் தனியா, அதுக்கு கீழே அதை விட கொஞ்சம் எலாபரேஷன், அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஸ்கிரிப்ட். ஓகே, அப்படி கொடுத்துருக்கு. அப்ப நீங்க கண்டென்ட் வந்து கிளையண்ட்டுக்கு அனுப்பும்போது எடுத்தோடனே ஸ்கிரிப்ட் அனுப்பிடக்கூடாது. 30 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற கான்செப்ட் தான் அனுப்பணும் சரியா. அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, கான்டென்ட் பிளான். ஓ, இடையில போட்டுட்டனோ. ப்ராம்ப்ட் 30 டேஸ் கான்டென்ட் பிளான். இல்ல, இது ஒண்ணு. அடுத்து 10 பெயின் பாயிண்ட்ஸ். ப்ராம்ப்ட் ரீல் ஸ்கிரிப்ட். ரீல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் ரீல். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிசினஸஸ்க்கு நீங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் சரிங்களா. சாட் ஜிபிடில எடுத்ததுக்கான அடையாளங்கள் இதுதான். இதெல்லாம் ரிமூவ் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்புறம் கூகுள் லென்ஸ்ல போட்டு நீங்க வந்து காப்பி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது சரியா. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இடையில வராது. இந்த ஸ்டார்ஸ் எதுக்காகன்னா சாட் ஜிபிடியோட கோடிங்காக இது சரிங்களா. இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணி நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே இது பண்ணிட்டு நியூ ஓபன் பண்ணிட்டு I am a freelance social media manager. My client is a beautician. I wanted to create 30 days content for myself to attract more beautician clients for my service. வேணும்னா இதுல நம்ம பெயின் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
டே ஒன்ல இருந்து why every beautician needs a social media manager. Top 5 social media mistakes beautician make. Before and after. How I transformed a beautician's page. இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்ல போறேன்னா, write 30 reel contents with emotional emotional என்னன்னு கேட்கலாம், emotional and pain point, including emotional and pain points, emotional contents and pain points with pain points னு போடலாம். To make my reel go viral. ரீல் கான்டென்ட்னு கேட்டா கண்டென்ட்டா கொடுக்குது. ரீல் என்ன சொல்றது, ஸ்கிரிப்ட்னு கேட்டா ஸ்கிரிப்டா கொடுக்குது. அடுத்து நான் ஸ்கிரிப்ட்னு கேட்கறேன். ஓகே, இங்க என்னென்ன சொல்லியிருக்குன்னு சும்மா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. why aren't you booking clients? உங்களுடைய பியூட்டி பார்லருக்கு ஏன் கிளைண்ட்ஸ் வந்து உங்களை வந்து கிளைண்ட்ஸ் ஏன் அவங்களுடைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து புக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆஸ் அ பியூட்டிஷியன். ஸோ அதுக்கு நாம வந்து ஒரு எம்டி புக்கிங் கேலண்டரை காமிச்சு அண்ட் பேக்டு கேலண்டரை காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். அண்ட் யோர் சோஷியல் மீடியா இஸ் காஸ்டிங் யூ கிளைண்ட்ஸ், ஹியர் இஸ் ஒய். ஏன் சோஷியல் மீடியாவை நீங்க கவனம் எடுத்துக்கும் போது அதன் மூலமா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வராங்க அப்படிங்கறத நம்ம கொஸ்டினா வந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க சோஷியல் மீடியாவை கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கான சொல்யூஷனை நான் இப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும், பீப்புளுக்கு வந்து ஓ ஆமா இல்ல நம்ம சோஷியல் மீடியாவை நம்ம கவனிக்கலன்னு தோணும். ஸோ வி ஆர் ட்ரிகரிங் தேர் பிரெயின். தென் பியூட்டிஷியன்ஸ் வித் 0 கிளையன்ட்ஸ்ல இருக்கிறவங்க இந்த விஷயங்களை தான் பண்றாங்க. அவங்க நிறைய கிளையண்ட்டை அட்ராக்ட் பண்றதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த மிஸ்டேக்ஸை நீங்க வந்து அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கிளையண்ட்ஸ் வருவாங்க. நீங்க ரொம்ப டேலண்டட், பட் ஏன் உங்களை வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணாம இருக்காங்கன்னா உங்களோட விசிபிலிட்டி தெரியாம இருக்கு. இந்த மாதிரி ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஓகே, இங்க பாருங்க, எப்படி என்னோட கிளையண்ட் ஃப்ரம் 0 ஃபாலோவர்ஸ்ல இருந்து வித்தின் 2 monthsல 1000 ஃபாலோவர்ஸ்க்கு போனாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. புரியுதா? தென் இங்க பாருங்க, the one the exact reel that got my client 50 new bookings. இந்த ஒரு ரீல்ல இருந்து என்னோட கிளையண்ட்டுக்கு ரெண்டு கஸ்டமர்ஸ் வந்தாங்க, 2 புக்கிங் நடந்துச்சு. 50 எல்லாம் சொல்ல வேண்டாம், 2 புக்கிங் நடந்துச்சு. அந்த மாதிரி nobody tells you this about being a beautician. அப்படின்னா நீங்க எந்த ஒரு பியூட்டிஷியனுக்குமே வந்து இந்த விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்றது கிடையாது. நீங்க ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மறக்காம இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தென் த லோன்லி சைட் ஆஃப் அ சோலோ பியூட்டிஷியன். நீங்க ஒரு பியூட்டிஷியனா இருந்துட்டு உங்களோட கிளையண்ட்ஸை பாப்பீங்களா, இல்ல ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றத பாப்பீங்களா, டைம் மேனேஜ்மெண்ட்டை பாப்பீங்களா? பட் உங்களோட சோஷியல் மீடியாவை ஒருத்தவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு சோலோ குயினா கூட நீங்க லோன்லியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களோட சர்வீஸ் மூலமா உங்களை நாங்க வந்து க்ரோ பண்ண வைப்போம். இந்த மாதிரி ஓகே. தென் இப்ப நான் இதுக்கு வந்து
எல்லாத்துக்குமே அது அழகா ரீல் கண்டென்ட் கொடுக்குது பாருங்க. சிம்பிளா சிம்பிளா. ஏன் உங்களோட ரீல் வந்து 0 வியூஸ் வருது அப்படின்னா, நீங்க ஹை ஹுக்கு கொடுக்கல, ட்ரெண்டிங் சவுண்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் அதுல வந்து கால் டு ஆக்ஷன் கொடுக்கல. நீங்க இங்க கேட்கும் போதே இத வந்து எடிட் பண்ணிட்டு ரைட் 30 ரீல் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் தி above கான்செப்ட்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா மேல இருக்கிறதையும் அது கன்க்ளூட் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கும். ஸ்கிரீன் எல்லாம் அது சொல்லும், நீங்க என்ன மாதிரி ஸ்கிரீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த லோன்லி குயின்கானது. இங்க பாருங்க. why you should fire bad clients seriously. ஏன்னா you are dealing with difficult client versus happy without them. சில கிளையண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மள வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு அவங்க இல்லாம நீங்க உங்களோட மென்டல் பீஸ இது பண்ணிக்கலாம். ஓகே, சோ சம் கிளையண்ட்ஸ் ஆர் நாட் வர்த் த ஸ்ட்ரெஸ். சோ இங்க நீங்க இவ்ளோ பொலைட்டா அவங்களுக்கு நோ சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இத அப்படியே காப்பி பண்ணிட்டு சாரி அப்படியே இது போட்டுட்டேன். ம். அப்படியே அந்த ரீல் கான்செப்ட் அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டேன். இங்க பாருங்க, அது என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, உங்களோட தலையில கைய வச்சிட்டு இருக்கீங்க, மேல வந்து ஒரு டெக்ஸ்ட் போகுது, ஐ ஃபயர் த கிளைண்ட் டுடே, பட் இதுதான் நான் எடுத்த பெஸ்ட் டிசிஷன். அடுத்து ஒரு ரூடான கிளைண்ட்டை வந்து காமிக்கிறோம் வேற ஒரு இதுல. அது ஏஐயா அனிமேஷனா எதுவா வேணா இருக்கலாம். அண்ட் அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு ரூடான கமெண்ட் அங்க இருக்கு, அந்த கமெண்ட் வருது. அதுக்கப்புறமேட்டு நீங்க அந்த 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 கிளையண்ட்டை வந்து ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீனை காமிச்சிட்டு, அப்பா சரியாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கு அப்புறம் இங்க சி அதுக்கான பாயிண்ட் நம்ம சொல்லணும். என்னன்னா, சம் கிளையண்ட்ஸ் ஆர் நாட் ஒர்த் இட். சில கிளையண்ட்ஸ் வந்து உங்களோட சர்வீஸ்க்கு வந்து ஒர்த்தே கிடையாது. சிலர் வந்து கான்ஸ்டன்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணுவாங்க, உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி 3 விஷயங்கள் பண்றவங்கள நீங்க எப்பவுமே அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ இதன் மூலமா நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க. அண்ட் நீங்க ஈஸியா வந்து இப்படி நோ சொல்லிடலாம். எப்படின்னா, ஐம் நோ லாங்கர் த ரைட் ஃபிட் ஃபார் யுவர் நீட்ஸ். மேம், உங்களோட நீடுக்கு வந்து என்னால பண்ணி தர முடியும்னு எனக்கு தோணல. ஸோ என்னோட பாலிசிஸ்ல வந்து நான் இதை தான் பண்றேன். ஸோ இதெல்லாம் என்னால அகாமடேட் பண்ண முடியாது மேம். ஐ வுட் லவ் டு ரெஃபர் யூ சம்மன் எல்ஸ். இன்னொருத்தவங்கள ரெஃபர் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே சிம்பிளான விஷயம்.
உங்களுடைய கிளையண்ட் உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறாங்களா? அப்ப இந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 விஷயங்கள் மூலமா நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட், அவங்க கான்ஸ்டன்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்க லாஸ்ட் மினிட்ல உங்களோட புக்கிங்கை கேன்சல் பண்ணிருக்கலாம். மூணாவது, உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றவங்களா இருக்கலாம். சோ இவங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு 3 டிப்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏத்த நீட ஃபுல்ஃபில் பண்ற பர்சன் நீங்க இல்லைங்கிறத தெளிவா சொல்லிருங்க. இல்லனா செகண்ட், என்னோட பாலிசிஸ்ல நான் இதெல்லாம் தான் கவர் பண்றேன், இதெல்லாம் என்னால அகாமடேட் பண்ண முடியாதுன்னு அழகா பொலைட்டா சொல்லிருங்க. தேர்ட், நான் இந்த மாதிரி நீட ஃபுல்ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு கிளையண்ட்டை நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னு இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடரை ரெஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு பியூட்டிஷியனை ரெஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அழகா இதுல இருந்து ரிலீவ் ஆயிடுங்க. சோ இந்த ரீல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிட்டு உங்களோட பியூட்டிஷியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கள இங்க டேக் பண்ணுங்க. ரைட்? சி, சோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு கிரியேட் அ கான்டென்ட். ஓகே, இதை நான் அப்படியே உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சரியா? சோ ஈச் ஒன்ன நீங்க அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸும் கொடுத்துரும். ஓகே, இதுலயே பண்ணட்டுமா? மேம் இவ்ளோ விஷயங்கள் பண்ணணுமா மேம் ஏர்ன் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். 10,000 ரூபாய் சும்மா வராது, 5,000 ரூபாய் சும்மா வராது. மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்தாதான் 1,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே, நான் இதை ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ப்ராம்ப்ட காப்பி பண்றேன். இதை நீங்க எதுக்கு வேணா மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இததான் நான் யூஸ் பண்றேன், அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நான் வேறு பெருசா ஒன்னும் டிஃப்ரெண்டா வந்து எங்க இருந்தும் நான் வந்து கண்டென்ட் எடுக்கல. பட் அதை நான் எனக்கு ஏத்த மாதிரி என்னோட கிளையண்டோட நேம் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். சரிங்களா? தென் அடுத்து நான் என்ன கொடுத்தேன்? கான்டென்ட். கண்டென்ட்னும் போது அது ஜஸ்ட் கண்டென்ட் கொடுக்குது. இதை நம்ம வந்து கான்செப்டோ ஸ்கிரிப்டோ கேட்டோம்னா ஸ்கிரிப்டே கொடுக்குது. சரியா? கையில எழுதிக்கலாம். நான்லாம் இவரு டென்டல் கிளினிக் கிளையண்ட்டுக்கு வந்து கையில தான் எழுதினேன். ஓகே, கையில எழுதி தான் அனுப்புனேன். அது இன்னும் இதுவா இருக்கும். ஓகே, இவங்க யோசிச்சு பண்றாங்க, நம்ம யோசிச்சு பண்றதுதான், இந்த மாதிரி பண்ணணும்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஓகே, இதெல்லாம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் கிட்ட நிறைய பேர் வந்து மணி கொடுத்துட்டு லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஐ ஷுட் அப்லோட் திஸ். சாரி, 3 ரீல் ஸ்கிரிப்ட்ஸை ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். தென் இதுதானே ரீல் ஸ்கிரிப்ட். ஆ இதை போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் ஈச் ரீல் content to get elaborate reel scripts. Example,
இது எத்தனை? லாஸ்ட் லாஸ்ட் ரீல் கான்செப்ட் we are copy pasting the last reel concept. இங்கே கர்சர் காமிச்சா இங்கே வருது. நான் மேல தேடி போயிட்டு இருக்கேன். காப்பி தி. ஓகே, தி elaborate content script is here. இந்த elaborate ஸ்கிரிப்ட வந்து வித் டைமிங்கோட இது வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஓகேவா? சோ இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 20 மெம்பர்ஸ் இருக்கீங்க, ரைட்? நீங்க எல்லாரும் ஒரு பர்டிகுலர் பிசினஸ் பர்சன் எடுத்து, நீங்க பண்ணணும்னு நினைக்கிற கிளையண்டோட பிசினஸ் எடுத்து, நான் இப்ப அனுப்புற இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி நீங்க எனக்கு வந்து பண்ணி அனுப்பணும். சரியா? டன். ஓகே, உங்களோட பிராண்டிங்கான கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு உங்களோட கிளையண்ட்க்கு எப்படி பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? சோ இதை நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். Unable to share it now. ஓகே, ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறேன். சரியா? பண்ணி அனுப்புறீங்களா? நேத்து நான் உங்க எல்லாரையும் ஸ்டோரி போட சொன்னேன். எத்தனை பேர் போட்டீங்க? எங்க மேம் ஸ்டோரிலாம் எங்க போட சொல்றீங்க? ம், மேம் நான் போட்டேன். யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க. யார் போட்டீங்க? சரண்யா. சரண்யா. சுமித்ரா, நீங்க போட்டீங்க, என்ன டேக் பண்ணீங்களா? நான் ரிப்ளை பண்ணனா? எனக்கு தெரியலையே. எனக்கு வந்து யாரோ ஒருத்தரோடது காமிச்சிச்சு, அவங்களது மட்டும் நான் இது பண்ணேன். யாரு? ஆயிஷா மேம்னு நினைக்கிறேன். எனக்கு காமிக்கலையே. நீங்க டேக் பண்ணீங்கன்னா தான் காமிக்கும். சரி, ஓகே, ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்றேன்.